வெஸ்ட் பெங்காலோட தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இப்போ இந்த நேரத்துல 2100 காப்ஸ் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. 97 சீனியர் ஆபீசர்ஸ் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதே நாளைக்கு வந்து நாங்க 4500 காப்ஸ் அங்க நிறுத்த போறோம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலோட லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி எம்கே வர்மா தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல. அங்கங்க மெடிக்கல் காலேஜ் முன்னாடியும் அவங்க வேலை செய்யக்கூடிய மருத்துவமனைகள் முன்னாடியும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. ஆனா இவங்க எல்லாம் இப்போ என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு நாங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹவுரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நபனா அப்படிங்கிற பில்டிங்ல தான் இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கதான் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. இந்த விஷயம் பத்தி நேரடியா அங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி எம்கே வர்மா வந்து மீடியாவிலேயே பேசிட்டாங்க. எங்கள்கிட்ட இது முன்னாடி இந்த மாதிரி நடத்த போறோம், போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் எந்த ஆர்கனைசேஷனும் எந்த பர்மிஷனும் கேட்கல. அப்படிங்கிறப்போ சொல்லாம நடத்துறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போராட்டம் நடந்தால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் கொல்கத்தா போலீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அந்த நபனா அப்படிங்கிற பில்டிங்கை சுத்தி. ஏன்னா அந்த பில்டிங்குள்ளதான் சீஃப் மினிஸ்டரே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எவ்வளவு பாதுகாப்பு பணிகள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல 7 இடத்த பேரிகேட்ஸ் மட்டுமே போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி நாளைக்கு போராட்டம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக கண்ணீர் புகைக்குண்டு, வாட்டர் கெனான்ஸ், நிறைய காப்ஸ் அங்க கொண்டு வருது அப்படின்னு பெரிய வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா நாளைக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கொல்கத்தா போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் நாங்க போராட்டம் நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்ல, இந்த சந்தீப் கோஷ் இந்த கேஸுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் மாட்டிக்கிட்டான், அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் இந்த மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? அப்பனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது வேற, பிஹைண்ட் த ஸ்கிரீன் அங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு. அது அங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அங்க அதனால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அடுத்த நாளே சந்தீப் கோஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய முதலை வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்துல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. யார் யார் என்னென்னு தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சரி கிடையாது. நாங்க வந்து தலைமைச் செயலகத்தையே முற்றுகையிட்டு போராட போறோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த கேஸ்ல இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கோ, இன்னும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுதோ அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் எழும். ஸோ இந்த போராட்டம் நாளைக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுவாங்க. பட் அதை எப்படி கொல்கத்தா போலீஸ் தடுத்து நிறுத்த போறாங்க, இல்ல தடுத்து நிறுத்த போறாங்களா, இல்ல மருத்துவர்கள் நாங்க போராடியே தீர்வோம் அப்படிங்கிற விஷயத்த செய்வாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் கொல்கத்தா போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த போராட்டம் நடந்தப்போ ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைய நைட்டு வந்து அது கலவரமா மாறிச்சு இல்ல. ஸோ அதுக்கு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ண, இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண சில மாணவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல பேருக்கு வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்ப யாரெல்லாம் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு 12 பேருக்கு வந்து சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் சம்பந்தமா இது வரைக்கும் 39 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கொல்கத்தா போலீஸ் ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை வந்து எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அந்த மாணவர்களும் இந்த போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறத தாண்டி இன்னும் அங்க நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நேரடியா அத மாதிரி பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய விஷயம் உண்மை என்ன அப்படிங்கிறது அங்க போராடக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விஷயத்துல நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவங்ககிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்த விஷயம் நமக்கு தெரியும். அதுல அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடியே அவன் சொல்லியிருந்தான், நான் வந்து குற்றவாளியே கிடையாது, என்னை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லியிருந்தான். பட் இப்போ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, 2 மணி நேரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல என்ன அவன் ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னா,
நான் அந்த செமினார் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த விக்டிம் வந்து அங்க கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க, நான் அதை பார்த்துட்டு பயந்து போய் வெளியில ஓடியாந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான். ஸோ இதை ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா பார்க்கறதா எப்படி நம்புறது அப்படின்னே தெரியல. ஒன்று இந்த விஷயத்துல இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது தப்பா இருக்கணும், இல்லைன்னா இப்போ 15 நாளா நம்ம ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல இந்த சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு, அந்த விஷயம் தப்பா இருக்கணும். இதுல எந்த விஷயம் தப்பு அப்படின்னு தெரியல. ஏன்னா சஞ்சய் ராயோட லாயரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய தரப்புல இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் வந்து இதுல குற்றவாளி கிடையாது, அவர் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்லயும் இதே விஷயம் வெளியாயிருக்கிறது அப்படிங்கிறது, இவரும் இல்லை, இவர் அங்க மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அங்க வேற யாரு இருந்தா எப்படி இந்த மர்டர் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இத்தனை நாளாயும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்லயே சஞ்சய் ராய் போய் சொன்னானா? அந்த அளவுக்கு அவனால ஏமாத்த முடிஞ்சதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதுல எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு செகண்ட் ரவுண்டா சந்தீப் கோஷ் கிட்ட இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நடத்தப்பட்டு இருக்கு. சந்தீப் கோஷ்ட மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 4 டாக்டர்ஸ், ஒரு சிவிக் வாலண்டியர் அப்படின்னு மொத்தம் 6 பேர்கிட்ட அடுத்தடுத்து இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நிற்கவே இல்லை. அவங்களுக்கு இதுல வேற ஏதோ இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவரால் இந்த சந்தீப் கோஷால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த போராட்டத்துல பெரிய அளவுல இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து இந்த ஒரு காலேஜ்ல மட்டும்தான் பிரின்சிபலா இருந்தாரா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி கொல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜ்லயும் இவர் வைஸ் பிரின்சிபலா இருந்திருக்கார், அங்கேயும் இவரால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த கேஸ் எங்கேயோ இந்த மாணவர்கள் அந்த நீதி வேணும் அப்படின்னு போறாங்கல்ல, அதை நோக்கி போலியோ அப்படிங்கிற ஒரு கோபத்துலதான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ச்சியா இருக்கு. நாளைக்கு இந்த போராட்டம் கலவரமா மாறாம இருக்கணும், தொடர்ச்சியா அடுத்தடுத்து இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னா கொல்கத்தா போலீஸும் சிபிஐயும் இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொல்கத்தா போலீஸ் சிபிஐக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையை வெளியே வர வச்சா மட்டும்தான் இந்த விஷயம் அமைதியா ஆகும். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வீடியோவில் அப்டேட்டா கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.